செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசிய பாரா வாள்வீச்சு வீராங்கனை சங்கீதாவிற்கு வணிக வரித்துறையில் இளநிலை உதவியாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் விளையாட்டுத்துறை நகர்ப்புற பகுதிகளோடு முடிந்துவிடாமல் கிராம பகுதிகளையும் சென்றடைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. தூத்துக்குடி ரயில்வே நிலையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக இருந்து வந்த சின்ன மாடசாமி என்பவர் ரயில் பெட்டிகள் மீது தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள ஃபாரஸ்ட் டேல் பகுதியில் 3வது நாளாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. இந்நிலையில் இதற்கு காரணமான தனியார் தேயிலை தோட்ட உரிமையாளர் மற்றும் தொழிலாளர்கள் என 4 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் தேயிலை தோட்டத்தை சுத்தம் செய்ய தீ வைத்துள்ளதாகவும் அந்த தீ வனப்பகுதியில் காட்டுத்தீயாக பரவியதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவையில் ரயில் சுரங்கப்பாதை அமைக்காததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் கணபதி செக்கான் தோட்டம் பாலன் நகர் பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி கடந்த 3 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ளது. ரயில்வே நிர்வாகத்தின் இந்த மெத்தன போக்கை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக காவல்துறை மற்றும் ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சுரங்கப்பாதை தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்தது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் உள்ள பிரகலாயேஸ்வரர் கோயிலில் ரஜினிகாந்த் மகள் சௌந்தர்யா சாமி தரிசனம் செய்தார். தனது கணவர் விசாகனுடன் வருகை தந்த அவருக்கு கோயில் சார்பாக சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்த அவர் அங்கிருந்து விரைவாக புறப்பட்டு சென்றார். கோவையில் அறிவிக்கப்பட்ட 4 தொழிற்பேட்டைகளை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். 4 தொழிற்பேட்டைகளிலும் துணை மின் நிலையம் உள்ளிட்ட தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர் பணிகளை விரைவாக முடிக்குமாறு அமைச்சர் TRB ராஜாவை கேட்டுக்கொண்டார். பாலக்காட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2000 கிலோ சந்தன கட்டைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள ஒட்டப்பாலம் வாணியம் குளத்தில் பழைய இரும்பு கடை ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2000 கிலோ சந்தன கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் பலர் சிக்க வாய்ப்புள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியபுதூர் கிராமத்தில் கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதலில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் அழகாபுரம் அருகே உள்ள பெரியபுதூர் கிராமத்தில் நடந்த கோயில் திருவிழாவில் அஜித் என்ற இளைஞர் தாக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அஜித்குமார் அளித்த புகாரின் பேரில் சதீஷ்குமார், சந்தோஷ்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் கூடாங்கிப்பட்டி அருகே ஆட்டோவை முந்த முயன்று அரசு பேருந்து எதிரே வந்த ஆட்டோ மீது நேருக்கு நேர் மோதிய CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் மதன் என்ற ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடலில் புதிதாக பாலம் அமைக்கும் பணி கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக அமைக்கப்பட்ட ரயில் பாலத்தில் திடீரென ரயில் வந்ததால் அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சோதனை ஓட்டம் நடைபெறுகிறதா என ஆர்வமுடன் பார்வையிட வந்தனர். ஆனால் ரயிலிலிருந்து தளவாட பொருட்களை இறக்கி ஊழியர்கள் வேலையை தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.
கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகம் அருகே தெப்பக்காடு வனச்சரகம் அருகே உள்ள ஒரு நீர்நிலையில் 4 புலிகள் நடமாடும் காட்சி வெளியாகியுள்ளது. அந்த வழியாக வாகன சவாரியில் சென்று வந்த பயணிகள் 4 புலிகளையும் கண்டு தங்கள் செல்போனில் பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் புலிகளை தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்காக வாகன சவாரி மாற்று வழியில் இயக்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் ஒளிப்பதிவு செய்த அந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்த கொழுமம் அருகே பழனி சாலையில் நள்ளிரவில் சுமார் 6 அடி நீளம் 200 கிலோ எடை கொண்ட முதலை ஒன்று நடுரோட்டில் ஹாயாக நடந்து சென்றது. இதனை அவ்வழியே சென்ற வாகன ஓட்டி ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ வேகமாக வைரலாகி பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் படமாத்தூர் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழா நடைபெற்றது. புதிதாக சேர்ந்த 10 குழந்தைகளுக்கு மாலை அணிவித்து ரோஜா மலர் மற்றும் பலூன் வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. குழந்தைகள் கேக் வெட்டி குத்து விளக்கேற்றி அரிசியில் எழுதி கல்வியை தொடங்கினர். படமாத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், பள்ளி மேலாண்மை குழு தலைவர், ஆசிரியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் 31வது வார்டில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடையில் அப்பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் சங்கீதா பாபு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரிசியின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் உரிய பொருட்களை வழங்குமாறு கடை ஊழியர்களை அறிவுறுத்தினார். மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆந்திரா உணவு கண்காட்சியை நடிகை யாஷிகா ஆனந்த் தொடங்கி வைத்தார். அந்த கண்காட்சியில் ஆந்திராவின் பாரம்பரிய உணவுகள், தானியங்கள் மற்றும் பயறு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பழங்கால ஆந்திர உணவுகளை தயாரிப்பதற்காக அம்மாநில சமையல் கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி முதல்வர் மணிமேகலாதேவி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மீது விரோத போக்கை கடைபிடிப்பதாக கூறி அவருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் திமுக காட்டாங்கலத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் ஊராட்சி ஒன்றிய துணை தலைவருமான ஆறாமுதன் அண்மையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரது வீட்டிற்கு நேரில் வருகை தந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே டைல்ஸ் கடையில் தூங்கிக் கொண்டிருந்த காவலாளியின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருட முயற்சித்து பின் தப்பியோடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையொட்டி உள்ள டைல்ஸ் கடையில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் தள்ளிச் சென்று ஸ்டார்ட் செய்துள்ளார். அப்போது சத்தம் கேட்டு காவலாளி அவரை பிடிக்க முயன்ற நிலையில் வாகனத்தை விட்டுவிட்டு மர்ம நபர் தப்பியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடு பகுதியில் உள்ள இந்தியன் வங்கியில் மேற்கூரையின் ஒரு பகுதி பெயர்ந்து சிமெண்ட் பூச்சிகள் கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் ஒரு பெண் உட்பட 3 வாடிக்கையாளர்கள் தலையில் பலத்த காயமடைந்தனர். மூவரும் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல்லைச் சேர்ந்த பிரதீப் என்பவர் ஆண்டிப்பட்டியில் உள்ள நண்பரின் வீட்டின் முன்பு 2 வீலரை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது நள்ளிரவில் ஆயுதங்களுடன் வந்த 3 மர்ம நபர்கள் 2 வீலரை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் 2 வீலரை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுக்கு பாத்தியப்பட்ட மாரியம்மன் கோயிலில் பங்குனி பௌர்ணமி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், சந்தனம், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. கொடியேற்றம் மற்றும் காப்புக்கட்டு வைபவத்தை முன்னிட்டு பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலத்தில் கடந்த 1989ஆம் ஆண்டு வைக்கப்பட்ட வன்னியர் சங்கத்தின் சின்னமான அக்னிகுண்ட கலசம் சிலை அகற்றப்பட்டிருந்தது. இது தொடர்பாக சில ஆண்டுகளாக பிரச்சனை நிலவி வந்த நிலையில் பாமகவினர் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் பேரணியாக சென்று அக்னிகுண்ட கலச சிலையை மீண்டும் வைத்தனர். இதை கொண்டாடும் விதமாக ஜல்லிக்கட்டு காளையை சிலைக்கு அருகில் கொண்டு வந்து பாமகவினர் கொண்டாடினர். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனை ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்ட குழுவினர் சந்தித்தனர். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து போராட்டத்தின் போது ஆதரவு அளித்ததற்காக கமல்ஹாசனை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பழனி கோயிலில் காலாவதியான பஞ்சாமிர்தத்தை கொட்டி அழிப்பதற்காக 50க்கும் மேற்பட்ட கேன்களில் 2 தினங்களுக்கு முன் எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது லாரியை தடுத்து நிறுத்திய இந்து அமைப்பினர் கோயில் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் இழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினர். இந்நிலையில் இந்து அமைப்பினர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக பழனி கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அரூர் பகுதியில் மாஸ்க் அணிந்த மர்ம நபர் ஒருவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் 4 ரோட்டில் வெங்கடேசன் என்பவருக்கு சொந்தமான ஹார்ட்வேர் கடை இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் கடை கல்லாப்பட்டியில் இருந்த 1000 ரூபாய் காணாமல் போனது. சந்தேகத்தின் பேரில் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தபோது மாஸ்க் அணிந்த மர்ம நபர் ஒருவர் பணத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. 2 நாட்களுக்கு முன்பாக அரூரின் மற்றொரு பகுதியில் இதேபோன்ற சம்பவம் அரங்கேறிய நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 46% இருந்த அகவிலைப்படியை 50% உயர்த்தி உத்தரவிட்டார். அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுகின்றனர். இந்த நிலையில் அரசு அலுவலர் சங்கங்கள் முதலமைச்சருக்கு தங்கள் நன்றியினை தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி திருப்பூர் மாவட்டத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பூர் மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவங்கினர். மேலும் அண்ணா நகர், அம்மன் நகர் கடைவீதிகளில் வேட்பாளர் சீதாலட்சுமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் புதிய சின்னத்தை இன்னும் ஒதுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரம் தீவின் பாதுகாப்பு அரணாக உள்ள சவுக்கு மரங்கள் அழியும் நிலையில் உள்ளதால் சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் தீவு பகுதிகளான பாம்பன், தங்கச்சிமடம், தனுஷ்கோடி, அரிசல்முனை உள்ளிட்ட கடற்கரை பகுதியில் வனத்துறை சார்பில் சவுக்கு மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இயற்கை பேரிடர் காலங்களில் மக்களை பாதுகாப்பதில் இந்த மரங்கள் பேருதவி புரிகின்றன. இருப்பினும் சவுக்கு மரங்களிடையே வளரும் கருவேல மரங்கள் சவுக்கின் வளர்ச்சியை பாதிக்கின்றன. இதனால் கருவேல மரங்களை அப்புறப்படுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை பூந்தமல்லி அருகே தனியார் வணிக வளாகத்தில் உள்ள மின்சார பெட்டியில் திடீரென தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரும்புகை வருவதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த பூந்தமல்லி தீயணைப்புத்துறை வீரர்கள் வேகமாக செயல்பட்டு நெருப்பை கட்டுப்படுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது.